கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் எப்படி என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து இந்த தொடர் போதனைகளை கற்றுக்கொண்டு வருகிறோம். அதை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தையை நாம் அதிகமாக கேட்க அவர் எப்படி என்னை வழிநடத்துகிறார், கர்த்தர் எப்படி என்னை வழிநடத்துகிறார் என்று நாம் அதிகமாக நம்முடைய உள்ளத்திலே அது பதியும் பொழுது நமக்கு எந்தவித சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் அதையெல்லாம் சும்மா அப்படி லைட்டாக அதை விட்டு யோசித்துட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தேவன் என்னை என்ன அழகாக வழிநடத்துகிறார், கர்த்தர் என்னை எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் அதை அறிஞ்ச உடனே நம்முடைய உள்ளம் என்ன பண்ணுகிறதுனா, சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது அதெல்லாம் நமக்கு ஒன்றுமே தோணாது. ஏனென்றால் கர்த்தரே என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் கலங்கன்னு சொல்லி நம்முடைய உள்ளம் பில்ட் ஆகிரும். அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன தலைப்புகளை நீங்கள் கேட்கணும். அவருடைய வார்த்தை நேராக போகும். ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் ஆறுதல் செய்கிற தேவன் நமக்கு நம் கூடவே இருந்து அவர் எப்படி அதை செய்கிறார், அவர்களுக்கு குறைகளெல்லாம் நீக்கிற அந்த தேவன், அவர்களுக்கெல்லாம் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர்களுக்கு அதெல்லாம் நீக்கிற அந்த தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் ஆறுதலை அளிக்கிறார். அந்த ஆறுதல் எப்படி வருகிறது பாருங்க. எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், அந்த எங்களை ஆறுதல் அளிக்கிறவர், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் சரிதான், சிறுமைப்பட்டவர்களுக்கு எத்தனை சூழ்நிலை வந்தாலும் அதில் ஆறுதல் செய்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ளே சூழ்நிலைகள், நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள், எல்லா காரியத்திலும் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம், சில காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், சில காரியங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த மாதிரி காரியங்களுக்குள்ளே நீங்கள் பிரச்சனைக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை வேணும், உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக்கொள்ள அந்த கிருபை வேணும். இதெல்லாம் யார் தருகிறார்? தேவன் தான் தருகிறார். அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு என்ன வேணும்? தேவனுடைய ஆறுதலான வார்த்தை. பாருங்கள், உங்களுடைய உள்ளத்தில் ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க, கவலையில் இருக்கீங்க, இது நடக்குமா நடக்காதா, இது அடுத்த மாதத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அது எப்படி தீரும், அடுத்த வாரத்தில் நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு பொசிஷன் வச்சுருக்கேன், ஒரு காரியத்தை வச்சுருக்கிறேன், அது நடக்குமா நடக்காதா. நிறைய பேருக்கு இந்த மாதிரி குழப்பம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் பிளான் வச்சுருப்பாங்க, நிறைய நோட்டெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க, எல்லா காரியங்களும் செய்யறதுக்கு எல்லா பிளான் இருக்கும். ஆனாலும் சூழ்நிலைகள் பாருங்கள், சில விஷயங்கள் நாம் ஜெபித்தும் தடைப்பட்டு இருக்கும். பாருங்கள், அந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஆறுதல் தேவை. அந்த ஆறுதல் எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்தான் வருகிறது. அப்பொழுது நாம் தேவனுக்கு முன்பாக நின்று ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது, நீ கலங்காதப்பா, நீ வைத்த அந்த விண்ணப்பத்தை கேட்கிறவன் நான் உனக்குள்ளே இருக்கிறேன், நான் உனக்கு அதை செவி சாய்க்கிறேன் என்று அவர் கூறுகிறார். ஆக நீங்கள் சோர்ந்து போவார்கள். அவர் ஆறுதலை சொல்கிறார். அவர் சொல்கிறார், நீ ஏதோ ஒரு காரியம் வச்சிருக்கிறாள்ல, நீ ஒரு காரியத்துக்கு நீ எழுதி வச்சிருக்கிறா, செய்யறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறா, இல்லை நீ ஒரு எங்கேயோ வெளியே நாட்டுக்கு போகிற, இல்லை ஒரு படிக்கிறதற்கான முயற்சி பண்ணுறா. இப்படி பல காரியங்கள் உன் உள்ளத்திலே ஒரு முயற்சியின் இதில் இருக்குது இல்லையா? அதற்கு நீ சில விஷயங்கள் தடைப்படும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் அதற்கு செவி சாய்க்கிறேன். நீ விண்ணப்பம் வைத்தது எது தடை பண்ணுகிறதோ அது இந்த நிமிஷத்தில் இயேசுவின் நாமத்திலே நான் முறியடிக்கிறேன் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது முறியடித்து விட்டது. தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். தேவன் என்ன பண்ணுகிறார் என்றால், அவர் ஆறுதலான வார்த்தையை கொடுத்து உங்கள் உள்ளத்தை நிரப்புகிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்கள் உள்ளத்திலே கொடுத்து அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு செவி சாய்ப்பேன். செவி சாய்த்தது மட்டுமல்ல, உன்னுடைய விண்ணப்பத்தையும் நிறைவேற்றுவேன். இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது தேவன் இப்படி ஒரு ஆறுதலான வார்த்தையை கொடுக்குறார். உங்களுக்கு சோர்ந்து போகாதீங்க. ஐயோ, எனக்கு அந்த இவ்வளோ நாள் ஜெபிச்சேன், ஒன்றும் நடக்கலையே, எனக்கு அது ஜெபிச்சேன் இப்படி நடக்கலையே, என் சரீரத்துக்கு இப்படி ஒரு பலவீனமாக இருக்குது, நான் ஜெபிச்சேன் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார், கவலைப்படாத, உனக்கு நான் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு உனக்கு செவி சாய்த்து விட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அந்த மாதிரி வார்த்தை யாராட்டும் சொல்ல முடியுமா? நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, வருது, அப்படி இப்படி இருப்பீங்க. யாராட்டும் சில நண்பர்கள் சில விதமாக சரிப்பா கவலைப்படாத அப்படி சொல்லுவாங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் அதை நடத்தி முடிப்பேன். பாருங்கள், சொந்த பந்தங்களே சில விஷயங்கள் செய்யாது, ஆனால் தேவன் உங்களுக்கு முன்னின்று அவர் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகையால் ஆறுதல் அளிப்பவர், ஆறுதலான அந்த தேவன் உங்கள் உள்ளத்திலே வர விரும்புகிறார். உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் நினைத்த காரியம், நீங்கள் எழுதி வைத்த காரியம் எல்லாமே
அவர் செவி சாய்த்து விட்டார். நிச்சயமாக அது நடக்கும். தேவனுடைய நாமத்தில் நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு தடைப்பட்ட எல்லா காரியங்களும் நீங்கி உங்களுக்கான எல்லா காரியங்களும் நிச்சயமாக இந்த மாதத்தில் எல்லாமே வெற்றிகரமாக அது நடக்கும் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். அது நிச்சயமாக நடக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.